ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, வஜ்ரகோஷம்னு இந்த சிம்ம வாகினி வராகி அம்மாவின் பெயரை சொல்லிட்டு தானே இந்த பண மூட்டையை தொட்ட? கண்டிப்பா இன்று இரவுக்குள்ளாகவே நீ எதிர்பார்த்தது உன் கைகளில் கிடைக்கும்படியும் உன் பண தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீ மகிழ்ச்சியாக வாழும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நடந்ததையே நினச்சி நினச்சி நீ ஒருபோதும் கவலைப்பட்டு மூளையில முடங்கி போக வேண்டாம். இனி நடக்கப் போவது எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நாளை விடிகிற பொழுது உனக்கான நல்ல பொழுதாக இருக்கும்படியும் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாகவே இருக்கும்படியும் கூட இந்த வராகியம்மா நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே. உன் ஏழ்மையும் வறுமையும் நீங்கி நீ உடலளவிலும் உள்ளத்தளவிலும் சுகம் பெற்று சந்தோஷமாக வாழும் அளவுக்கு இந்த வராகியம்மா உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன் மனசை ஒருநிலைப்படுத்தி என்னை நோக்கி வணங்கும் போது எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு எல்லாத்தையும் நல்லதாக நான் நடத்தி கொடுக்கிறேன். இங்கு யாரும் முட்டாளும் அல்ல, அதிமேதாவியும் அல்ல. எல்லாருக்குமே தினமும் புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. நல்ல கருத்துக்களை 4 பேரிடம் சொல்லக்கூடிய, நல்ல விஷயங்களை பத்தி மட்டும் 4 பேரிடம் பேசக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்க கத்துக்கோ. உன் அறிவையும் அன்பையும் அடுத்தவங்களிடம் பரிமாறி கொள்ளும் போது அதன் மூலமா உன் வாழ்க்கை சரியானதா சிறந்ததானதா இருக்கும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. போட்டின்னு வந்துட்டா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உற்றார் உறவினர்னு இல்லை. நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்காம உன் வாழ்க்கையில நீ ஜெயிச்சு உனக்கான ஒரு இடத்தை தக்க வச்சுக்க முயற்சி செய். உன் திறமைக்கு கிடைச்ச விஷயங்கள் எதையும் நீ அடுத்தவங்களுக்காக தானம் செய்ய வேண்டாம். இந்த உலகத்துல எல்லாருமே சமந்தான். நீ யாரையும் உனக்கு போட்டியாக நினைக்கவோ பொறாமை கொள்ளவோ கூடாது என் செல்லமே. யார்கிட்ட பேசினாலும் அன்போட பேசு, முடிஞ்சா அமைதியா பேசு. ஆத்திரத்துல வார்த்தைகளை செதற விட்டுட்டீனா அப்புறம் அள்ளவும் முடியாது, அதன் விளைவுகளை தாங்கவும் முடியாது. நீ அமைதியாக மௌனமாக இருந்தாலே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துருவேன். உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா நல்லபடியா நடத்தி கொடுக்க போறேன். உன் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொன்னினா போதும். உன் தேவையை நிறைவேற்றி உனக்கான சந்தோஷங்களை உன் கைகளில் ஒப்படைப்பேன். யார் மனசையும் எதுக்காகவும் நீ காயப்படுத்தாதே. தேவையில்லாம யாருக்கிட்டையும் கோபப்படாதே. யாரையும் நம்ப வச்சு ஏமாத்தவும் கூடாது, யாரையும் நம்பி நீ ஏமாறவும் கூடாது என் செல்லமே. எப்போதுமே தேவைக்கேற்ப மட்டுமே செலவு செய்யக்கூடிய, வரவுக்கேற்ற மட்டுமே திட்டம் போட்டு செலவு செய்யும் பிள்ளையாக நீரு. பணம் காசு வாழ்க்கைன்னு எல்லாத்தையுமே பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. கடன் வாங்கணும்னு நினைச்சீனா அந்த கடன் உன்னை நிம்மதியாக தூங்க விடாது. உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நீ சரியாக திட்டம் போட்டு வாழும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கை வளமுடையதாக அமையும்படி நான் செய்வேன். உன்னை யாரும் முழுசா நம்பினாலும் நீ ஒருபோதும் அவர்களை ஏமாற்றி விடாதே. எல்லாருக்கும் நீ உண்மையாக இருக்கும்போது எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன். உன்கிட்ட இருக்கிறத வச்சு வாழ பழகிக்கோ. யாரிடமும் தேவையில்லாம போய் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. மனிதன்னா ஆசை இருக்கதான் செய்யும். ஆசைப்படுவதில் தவறில்லை. ஆனா அதை அடைவதற்காக உன்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்ய நீ தயாராக இருக்கணும். எந்த எல்லைக்கும் போய் நம்ம நினைச்சதை நடத்திக்கணுன்ற மனநிலை ஆபத்தாக முடிஞ்சுவிடும். அதனால அடையணும்னு ஆசைப்பட்டினா அதற்கான முயற்சிகளை செய்ய. ஏதாவது தப்பான வழியில போய் தவறான வழியில போயாவது ஜெயிக்கணுன்ற எண்ணம் உனக்குள்ள வர வேண்டாம் என் செல்லமே. எப்போதும் உண்மையாக நேர்மையாக வாழக்கூடிய உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருப்பேன். கண்மூடித்தனமாக நீ யாரையும் நம்ப வேண்டாம். ஏன்னா
அடுத்தவங்கள நீ முழுசா நம்புனினா அவங்க சுலபமாக உன்னை இருட்டில் தள்ளிட்டு அவங்க வெளிச்சத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. கண் இருந்தும் இருட்டுக்குள் விழுந்திடக்கூடிய பிள்ளையாக இருக்காம கொஞ்சம் விவரமாகவும் கொஞ்சம் விவேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் கூட இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. நீ ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, எல்லாருமே எனக்கு சமம்தான். அதே போலதான் நீயும் எப்போதும் எல்லாரையும் உனக்கு சமமாக நினைக்க பழகு. நான் தான் பெருசுன்ற ஆணவமும் அகங்காரமும் உனக்குள்ள வரக்கூடாது என் செல்லமே. தனிமைங்கிறத ஒரு பாரமா நினைக்காம அதை ஒரு சுகமான நல்ல விஷயமா நினைக்க பழகு. உன் மன பாரத்தை எல்லாம் குறைச்சி உன் மனசை லேசாக்கி உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய கோபத்தை நீ கட்டுப்படுத்த பழகிக்கோ. எல்லாரிடமும் அன்பை பகிர்ந்து கொள்ள பழகிக்கோ. உன்னுடைய இலக்கில் நீ ஜெயிப்பதற்கும் நீ வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கும் இந்த வராகியம்மா நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். இதுவரைக்கும் நடக்காத பல அதிசயங்களும் அற்புதங்களும் நீயே ஆச்சரியப்படக்கூடிய நல்ல விஷயங்களும் இப்போ உன் வாழ்க்கையில நடக்க தயாராகிட்டு இருக்கு. நீயும் ஒய்யாரமா கம்பீரமா வீர நடை போட்டு வெற்றி நடை போட்டு வாழ தயாராகு. உன் உடம்பும் மனசும் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் இந்த வராகி அம்மாவின் அருள் தப்பாமல் உனக்கு கிடைக்கும்ன்றத நீ மறந்துட வேண்டாம் என் செல்லமே. உன் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்கிறேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே சிறப்பாக நல்லபடியாக நடக்கதான் போகுது. கால தாமதம் ஆகுன்ற பேச்சுக்கே இனி இடமில்லை. நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன்னை யாராவது தப்பா நினச்சிக்கிட்டாலும் தவறாக பேசினாலும் நீ அதை கொஞ்சம் கூட ஒரு பொருட்டாகவே நினைக்காத. அதே போலதான் உன்னை ஆகா ஓகோன்னு புகழ்வர்களை பற்றியும் நீ யோசிக்க கூடாது. யார் உன்னை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் நீ எதையும் யோசிக்காம நதி போல நிற்காம ஓடிக்கிட்டே இரு. உன் முயற்சியை மட்டும் நீ முழுசா நம்புனினா யாராலும் ஒருபோதும் உன்னை அசைக்க முடியாது என் செல்லமே. எப்போதுமே நல்லா வாய் விட்டு சத்தமா சிரிச்சு சந்தோஷமா வாழ தயாராகு. வயிறு முட்டை உனக்கு பிடிச்சதை சாப்பிட்டு நல்லவர்களை நல்லபடியா வாழ்த்தக்கூடிய மனசை உனக்குள்ள வச்சுக்கோ. உடம்பின் அசதி தீரும் அளவுக்கு களைப்பு தீரும் அளவுக்கு நல்லா தூங்கு. ஆனா அதிகாலையில சரியான நேரத்துல சீக்கிரம் எந்திரிச்சு உன் கடமைகளை செய்ய பழகு. நம்பிக்கையோடு இருக்கிற உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்கிறேன். எந்த விஷயம் உனக்கு தொல்லையாக பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான வரமாக நான் மாற்றி கொடுக்கிறேன். நீ எப்போதுமே எதையுமே குறைவாக மதிப்பிடாதே என் செல்லமே. அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, நான் எப்படிதான் வாழ்றதுன்ற குழப்பமே உனக்கு தேவையில்லை. யார் எப்படி சொன்னாலும் எனக்கு என்னன்னு உன் வாழ்க்கையில உன் வேலையை மட்டும் நீ சரியா செஞ்சுக்கிட்டு உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நீ போய்கிட்டே இரு. இன்று இரவோடு இரவாகவே இந்த வராகியம்மா அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக்கி உனக்கு பொற்காலத்தை உன் கைகளில் வரமாக கொடுக்க போறேன். எப்போதும் உன் முயற்சியை கைவிடாம உன்னாலான நல்ல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. ஒவ்வொரு நாளும் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. என்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எப்போது தீரும்னு நீ ஒருபோதும் கவலைப்படாத. உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்க இந்த வராகியம்மா நான் இருக்கேன்றதை மட்டும் நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ. ஆபத்தில் உள்ளவர்களுக்கும் அவசரமா உதவி தேவைப்படுறவங்களுக்கும் நீ உதவி செய்ய தயங்காதே என் தங்கமே. அதே போல யாராவது உனக்கு அவசர ஆத்திரத்துக்கு வந்து உதவி செய்யும் போதும் ஆபத்தில் இருந்து காப்பாற்றுறவங்களையும் நீ ஒருபோதும் மறக்க கூடாது. நீ ஒருத்தருடைய காலை வாரி விடலாம், ஒருத்தரை ஏமாத்தலாம் நினைச்சினா உனக்கு பின்னால இருந்து உன்னை ஏமாத்தவும் உன் காலை வாரி விடவும் இன்னொருத்தர் காத்துக்கிட்டு இருப்பாங்கன்றத எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ. உன் முயற்சிகளும் செயல்களும் யாரையும் வீழ்த்துவதாக இருக்காமல் எப்போதும் நேர்மையாக வாழ்ந்து ஜெயிப்பதில் மட்டும் இருக்கட்டும். எல்லாரிடமும் பொறுமையாக இருக்க பழகு. பொறாமை குணம் உனக்குள்ள வேண்டாம். எல்லாரிடமும் அன்போட ஆசையோட பழகு. பேராசை குணம் உனக்கு அறவே வேண்டாம். கடமை தளராமல் உன்னுடைய செயல்களை நீ சரியாக செய்யும் போது, உன்னுடைய கடமைகளை நீ சிறப்பாக செய்யும் போது உன் வாழ்க்கையில
நீ எதிர்பார்த்ததை விட எல்லாமே அழகாக நடக்கும் என் செல்லமே. இந்த நொடி இப்படி இதுதான் நடக்கும், அடுத்த நொடி அப்படி இருக்கும்னு தெரியாத உன் வாழ்க்கையில நீ எதையுமே யோசிக்க முடியாதல்லவா? என்ன நடந்தாலும் எல்லாமே சரியாயிரும் மட்டும் உன் மனசை நீ தேத்திக்கோ. உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் நீ சிறப்பா சந்தோஷமா வாழும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். எல்லார்கிட்டையும் மனசு விட்டு நல்ல வார்த்தைகளை பேசு. ரொம்ப மனசு பாரமா இருந்தா என்கிட்ட வந்து மனசு விட்டு அழுது விடு. எந்த விஷயம் யாருக்கிட்டையாவது உனக்கு ஒரு உறுத்தலா இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுடு. அவங்க மன்னிப்பு கேட்டு தவறு செஞ்சிருந்தாங்கன்னு தெரியும் பட்சத்தில் அதை மன்னிக்கவும் தயங்காதே. இப்படி மனசு விட்டு பேசும்போதும் அழுகும் போதும் மன்னிப்பு கொடுக்கும் போதும் மன்னிப்பு கேட்கும் போதும் உன் மனசுல இருக்க பாரமெல்லாம் குறைஞ்சு மறைஞ்சு மனசு லேசாகி நீ நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு நல்ல வழி பிறக்கும் என் செல்லமே. வழிகண்ட இதயத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய உனக்கு இனி எல்லாத்தையும் சிறப்பாக நல்லபடியாக இந்த வராகியம்மா நடத்தி தர்றேன். கண்டிப்பா உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நல்லபடியா நடத்தி முடிக்கிறேன். நீ என்ன விதைக்கிறியோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். நல்லதையே நினைச்சினா உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் நான் நல்லபடியா நடத்தி கொடுப்பேன். ஒருபோதும் அடுத்தவங்க உழைப்பை கெடுத்து அடுத்தவங்களை ஏமாத்தி நீ சந்தோஷமா வாழணும்னு நினைக்காதே. நீ வெற்றி பெறணும், நீ ஜெயிக்கணும்னா உன் உழைப்பை மட்டும் நம்புனா போதும். இன்னொருத்தர் உழைப்பை கெடுத்துதான் நீ ஜெயிக்க முடியும்னு தப்பு கணக்கு போடாதே. யார் வாழ்க்கையும் யாரும் கெடுத்து அழிச்சு தள்ளி விட்டு முன்னுக்கு வந்து நிம்மதியா வாழ்ந்துட முடியாதுன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. அடுத்தவன் வாழ்க்கையை கெடுத்து நம்ம நல்லா வாழலான்னு யோசிக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பாங்க. நீ எப்போதும் உன்னை முன்னேற்றி கொள்வதிலும் முன்னோக்கி செல்வதிலும் மட்டும் கவனமாறு. யாரையும் பின்னுக்கு தள்ளுவதிலும் யாரையும் பின்னோக்கி போக விடுவதிலும் நீ தயாராக இருக்கக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். உன்னை நம்பி உன் உழைப்பை நம்பி நீ செயல்படும் போது இந்த வராகியம்மா நானே நீ நினைச்ச காரியங்கள் எல்லாவற்றையும் உனக்கு வெற்றிகரமா முடிச்சு கொடுப்பேன். என்னால முடியாதுன்ற எண்ணம் எந்த விதத்திலும் உனக்குள்ள வராம பார்த்துக்கோ. எல்லாமே எனக்கு முடியும், என் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கைய நீ உனக்குள்ள வச்சுக்கும் போது உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும் என் செல்லமே. நீ நினைக்கிறது சரியாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில நடப்பதும் சரியாகவே இருக்கும். உன் எண்ணம் போல உன் வாழ்க்கையை அமைச்சு தர்றதுக்கு இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தோல்வியும் துயரமும் துன்பமும் வந்தாலும் நீ ஒருபோதும் உனக்கு அவ்வளவுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான் முடியும் நீயாகவே தாழ்வாக நினைச்சிடாதே. சரியான பாதையில நீ போகும்போது ஒரு சின்ன தடையோ தடங்களோ வரத்தான் செய்யுன்றத ஞாபகம் வச்சுக்கோ. உன்னுடைய மன வலியும் உன்னுடைய மன வலிமையும் அனைத்தும் நான் அறிவேன். நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது என் செல்லமே. இந்த வராகியம்மா நானும் நிச்சயமா உன்னை கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நல்லபடியா நடத்தி கொடுக்கவும் உன்னை உயர்த்தி உனக்கான முன்னேற்றத்தை தருவதற்காகவும் இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை புகழ்ந்து பேசி உன்னை அழிக்க கெடுக்க நினைச்சு யாராவது உனக்கு துன்பம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அவர்களை அழித்து ஒடுக்கி உன்னுடைய நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கைய நான் நிச்சயமா அமைச்சு கொடுப்பேன். நான் உன் கூட இருக்கேன்ற நம்பிக்கையில தானே நீ நித்தமும் உன் வாழ்க்கையில நிக்காம ஓடிக்கிட்டு இருக்க. எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஒருபோதும் கவலைப்படாத. தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவுல இந்த வராகியம்மா கொடுத்தே தீருவேன். எந்த சூழ்நிலையிலும் நீ ஒருபோதும் உன்னை தாழ்வாக நினைக்க வேண்டாம். எல்லாவற்றையும் சரி செஞ்சு உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகியம்மா கூடிய சீக்கிரம் நடத்தி கொடுக்கிறேன். தோல்விகள் வந்தாலும் துன்ப துயரங்கள் எது வந்தாலும் அத்தனையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லா துயரங்களில் இருந்தும் மீண்டு வந்து நீ வெற்றி பெற்று வாழ்க்கையை வாழ தயாராக இரு. தப்பு செஞ்சிட்டோம்னா அதை மறைக்கணும் நீ யோசிக்க வேண்டாம். தவறு செஞ்சா அதை ஒத்துக்கிட்டு இனிமே செய்ய மாட்டேன்னு உனக்குள்ள திருத்தங்களை உண்டாக்கி கொள்ள தயாராகு. யாருக்காவது உதவி செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் நான் செஞ்சேன்னு
அதை சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காதே என் செல்லமே. அதே போல நீ கோபமாக இருக்கும்போதும் வருத்தமாக இருக்கும்போதும் அடுத்தவங்க கிட்ட எதுவுமே பேசாதே. மகிழ்ச்சியா இருக்கும்போது நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு வாக்கு கொடுக்காதே. எல்லாமே எனக்கு தெரியும்னு நினைக்காம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி பேச பழகு. என்னால் முடியும், நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன்ற நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும் போது கண்டிப்பா இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் உன்னை மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க வைப்பேன். என்னை சரணடைஞ்ச பிறகு இனிமே உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. ஏன்னா என் அன்பு பிள்ளையான நீ கோழை கிடையாது. அத்தனை சவால்களையும் தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் நல்ல நிலைமையில வாழ்றதுக்கும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன். நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன். போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது. உனக்கு சமமாக இருப்பவர்களோ உனக்கு அதிகபட்ச திறமையும் தகுதியும் உள்ளவர்களோ அவங்க கூட நீ போட்டி போட்டு உன் செயல்களையும் திறமையையும் அதிகப்படுத்து. ஆனா உன்னை விட உயர்வான வாழ்க்கை வாழ்பவர்களையும் உன்னை விட திறமை மிக்கவர்களையும் பார்த்து நீ பொறாமைப்படக்கூடாது என் செல்லமே. மனசுக்குள்ள பொறாமை இருந்ததுன்னா வாழ்க்கையே போர்க்களமா மாறி போகும். எப்போதும் உன் உழைப்பை மட்டும் நீ நம்பு. அடுத்தவங்க உழைச்சதை நீ ஒருபோதும் திருட நினைக்காதே. நீ உன்னுடைய முயற்சியின் மூலமாக உன்னுடைய திறமையின் மூலமாக பெறும் வெற்றி தான் இந்த உலகமே கொண்டாடக்கூடிய மாபெரும் வெற்றிகரமான சிறப்பான வெற்றியாக இருக்கும். எல்லா வகையிலையும் நீ நினைச்சதை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கறதுக்காக இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை காலமாக உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச வழிகளையும் வேதனைகளையும் நீ கடந்து வரும்படி உனக்கான நல்வழிகளை காட்டி உனக்கு நம்பிக்கையை கொடுத்து நீ நினைச்சதையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க போறேன்.